Hi friends, எல்லாரும் ஸ்டார்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வர மாதிரி இன்ட்ரோ வீடியோஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ வந்து கட்டாயம் யூடியூபர்ஸுக்கு வந்து உதவும். அது மட்டும் இல்லாமல் இதே விட பெட்டரான இன்னும் ஒரு அப்ளிகேஷன் வந்து எங்கிட்ட இருக்குது. அதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்துட்டு அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் வந்துட்டு போடுற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் டெய்லி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளிகேஷனை நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு எங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் டூல்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இதில் வந்து ஆடியோ டூல்ஸ், வீடியோ டூல்ஸ்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. ஆடியோ டூல்ஸில் வந்து மிக்ஸ் ஆடியோ, மெர்ஜ், கன்வெர்ட், ஸ்பீட், ட்ரிம், ரெக்கார்ட்னு சொல்லிட்டு 6 ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் வந்துட்டு வீடியோ டு ஜிஃப், கம்ப்ரஸ், மெர்ஜ், ட்ரிம், ஸ்பீட்டு, அதோட வீடியோ கன்வெர்ட்டர், வீடியோ டு MP3 கன்வெர்ட்டர், ரிவேர்ஸ் வீடியோ, சேஞ்ச் மியூசிக், ஃபில்ட் வீடியோன்னு சொல்லிட்டு 6, 9 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நமக்கு தேவையானதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண எல்லா ஃபோல்டரும், அதாவது வந்து நாங்கள் ஒர்க் பண்ண எல்லா டூலோட ஃபைல்ஸும் வந்துட்டு நமக்கு ஃபோல்டர் வைஸாக வந்துட்டு கன்வெர்ட்டில், அதாவது பிரித்து போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். எல்லாமே வந்து தனித்தனி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்துட்டு அப்படி ஒரு இன்ட்ரோ மேக் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதில் டெம்ப்ளேட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கூட நாங்கள் வந்து நமக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போது நான் வந்துட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ண உடனே நம்ம செகண்ட் ஆட் பெறும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு நாங்கள் செலக்ட் பண்ண டெம்ப்ளேட் வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் அது ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கிறபடியா அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்துட்டு நாங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது வந்து எங்களுக்கு ஒர்க் பேஸுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் இதில் லோகோவும் டெக்ஸ்ட்டும் மட்டுமே எங்களுக்கு ஆட் பண்ணால் போதும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லோகோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ரிமூவ் ஆப்ஷன், அடுத்து வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷன். நாங்கள் வந்து ரீப்ளேஸை கொடுத்து நம்மளோட லோகோவை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட் டெக்ஸ்ட்னு சொல்லி 1 to 1 சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு எடிட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து நாங்கள் கரெக்டான டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கொள்வோம். நாங்கள் இதில் வந்துட்டு நம்ம சேனல் நேம் கொடுப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். மேலே இருக்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு வந்து தேவையான ரெசல்யூஷனில் வந்துட்டு எங்களுக்கு சேவ் பண்ண கேட்கும். நாங்கள் வந்து நமக்கு தேவையான ரெசல்யூஷனை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து நமக்கு தேவையான வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல்ஸ் வந்துட்டு நமக்கு மை ஒர்க்ஸுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் இது 3 டாட்டை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ரீஎடிட், டூப்ளிகேட், ப்ரிவியூ, டிலீட் எது வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து நாமளே இதில் ஓனாக வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு நடுவில் இருக்க ப்ளஸ் பை ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இதுலேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இல்லை, ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான ப்ரீசெட் வந்து கிளிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், லிங்க்இன் சொல்லி நிறைய இருக்குது. நாங்கள் வந்துட்டு யூடியூப்பை கிளிக் பண்ணுவோம். அதுக்கும் வந்துட்டு ஒரு 5 செகண்ட் ஆட் வரும், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்துட்டு இல்லை பிக் ஜோ ஓன் சோர்ஸ் வீடியோ இல்லாட்டி கன்வெர்ட் வீடியோன்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்லைன்னா கீழே ஸ்டாக் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான வீடியோ வந்து நாங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் இதிலேயே வந்துட்டு ப்ரீசெட் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ரொட்டேஷன், ஒர்மேன், அங்கே நேச்சுரல், அனிமேட்டட், ஜிஃப்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானதை நாங்கள் கிளிக் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். எல்லாமே வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இதை வந்து ஃப்ரீ அப்படின்றபடியாக உங்களுக்கு கொஞ்சம் அட் வரும். நீங்கள் வந்து அது பரவாயில்ல, 5 செகண்ட் அட் தான், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த வீடியோ வந்துட்டு
டவுன்லோட் ஆயிரும். அதுக்கு வந்து செலக்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஒர்க் பேஜ் வந்துட்டு நாங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க் பேஜில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் வந்து நாங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன சொன்னால் நாங்கள் தான் வந்துட்டு இதில் வந்து எல்லாமே ஓனாக பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ஆட் டெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் வந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு நம்மளோட கீபோர்ட் வந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் நமக்கு தேவையான வந்து டைப் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கப்புறமா டன் கொடுத்துக்கொள்ளுங்க. இதை வந்து டிக் ஐக்கானையும் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து அட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஸ்கேல் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் ரொட்டேட்டும் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்துட்டு கான்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் மூவ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து அப்புறமா ஜூம் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டோட சைன் மாத்திரம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஃபோண்டை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஃபோண்டை வந்து நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். கஸ்டம் ஃபோண்டும் வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். தமிழ் ஃபோன் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு வந்து மேலே இருக்க ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்களும் வந்துட்டு புதுசாக வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ண சொன்னால் இமேஜ், வீடியோ ஒன்றுடா வீடியோ, மியூசிக், கிராஃபிக்ஸ், சேவ், இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட், மை ஆர்ட்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி காட்ட முடியும், பட் வந்து வீடியோ வந்து லெந்தாக போயிடும். பட் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸை வந்து கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் டெய்லி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும்.